தற்போது கிடைத்த மேலும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை அருகே நல்லவன் பாளையத்தில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பெண் மற்றும் குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். பெண்ணின் உறவினர்கள் கார் ஓட்டுநரை தாக்கியதால் அவரை மீட்டு பொதுமக்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பெண்ணின் உறவினர்கள் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை அருகே நல்லவன் பாளையத்தில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பெண் மற்றும் குழந்தைகள் பலத்த காயமடைந்துள்ளனர். பெண்ணின் உறவினர்கள் கார் ஓட்டுநரை தாக்கியதால் அவரை மீட்டு ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அழைத்து சென்றுள்ளார். பெண்ணின் உறவினர்கள் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். ஓய்வு பெற்ற காவலர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அடுத்த கீழ்ச்சிறுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அர்ச்சனா தனது குழந்தைகளுடன் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லவன் பாளையம் பகுதியில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் கீழ்ச்சிறுப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். நேற்று மாலை நல்லவன் பாளையம் ரவுண்டானா அருகே சென்றபோது முன்னால் சென்ற காரின் பின்பகுதியில் எதிர்பாராத விதமாக அர்ச்சனா சென்ற இருசக்கர வாகனம் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அர்ச்சனா மற்றும் குழந்தைகள் கீழே விழுந்துள்ளனர். இதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக அர்ச்சனா தனது உறவினர்களான கீழ்ச்சிறுப்பாக்கம், மேல்செட்டிப்பட்டு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட தனது உறவினர்களுக்கு விபத்து ஏற்பட்ட தகவல் கூறியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அர்ச்சனா உறவினர்கள் கார் ஓட்டுநரை தாக்கியுள்ளனர். இதனை அருகாமையில் இருந்து கவனித்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரன் ஓட்டுநரை மீட்டு திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் நல்லவன் பாளையம் பகுதிக்கு ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் மனோகரன் வந்தபொழுது அர்ச்சனாவின் உறவினர்களான யாதீஸ்வரன் உள்ளிட்ட சிலர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரனை சராமரியாக தாக்கி கீழே தள்ளி அடித்து காயப்படுத்தியுள்ளனர். இதனால் காயமடைந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மனோகரன் அங்கிருந்து மீட்கப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே போன்று மனோகரனை தாக்கிய யாதீஸ்வரன் தானும் தாக்கப்பட்டதாக கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் மேற்கு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து இரு தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.